திருவண்ணாமலை மலைப்பகுதி நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ள பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருவண்ணாமலையில் உள்ள தாமரைக்கேணி உள்ளிட்ட நீர்நிலைகளையும் மலையில் உள்ள ஓடைகளையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றக் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருண்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணை கொண்ட போது திருவண்ணாமலையில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று தமிழக தரப்பிலான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மனதான தரப்பிலான வழக்கறிஞர் மலை சரிவில் ஆக்கிரமித்துள்ளவர்களுக்கு எதிராக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓடைகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக விரைந்து நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்திய நீதிபதிகள் மலை சரிவிலும் நீர்நிலைகளிலும் ஆக்கிரமித்துள்ளவர்களின் பட்டியலை தாக்கல் செய்ய தமிழகத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.